இந்த அழகிய அந்தமான் தீவில் வாழ்வதினாலேயே எழில் கொஞ்சுகின்ற எங்கள் இனிய தமிழ் மக்களே, சன் டிவியின் அரட்டை அரங்கத்தை எந்த வகையிலும் முதன்முறையாக இங்கே நடத்தி விடுவது என்று முடிவு செய்து இங்கே அழைத்து வந்திருக்கின்ற திருமிகு எஸ். சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னரே ஒரு பெரியவரை உங்கள் முன்னரே சுதந்திரத்துக்கு வித்திட்ட பெரிய மனிதர் ஒருவரை சந்தித்த பெரிய மனிதர், அந்த மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டும், இல்லை இல்லை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி ஹரிகிருஷ்ணன் 82 வயது இளைஞர். அவர் அருகில் நிற்கிற பொழுது நான் முதியவனாகி போனேன். அவருடைய பெயர் ஹரிகிருஷ்ணன். நேதாஜியோடு எவர் பேசினாலும் ஜப்பானியர்கள் உளவு பார்த்த நேரத்தில் அன்றைய கூண்டு சிறையிலே இந்தியர்கள் பலர் அடைபட்டு கிடந்தார்கள் என்கிற செய்தியை உணவு பரிமாறுகிற அந்த நொடியிலே ரகசியமாக சொன்னவர் இவர்தான். அப்படி ஒருவேளை இவர் சொன்னது வெளியில் இருந்த அந்த ஜப்பானிய கேப்டனுக்கு தெரிந்திருந்தால் அந்த நொடியிலேயே இவர் தலை துண்டாக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் துணிச்சலாக அதை சொன்னவர், எத்தனையோ இந்தியர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு சொன்னவர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். நேதாஜியை பற்றி அவரது மறைவை பற்றி எத்தனையோ வதந்திகள் தான் இருக்கின்றன, ஒரு உண்மையான செய்தியும் இல்லை. ஆனாலும் அவரை கண்ணால் தரிசனம் செய்து இன்றும் நம் மத்தியில் வாழுகிற ஒரு மிகப்பெரிய மனிதர் ஹரிகிருஷ்ணன் அவர்களை இந்த உலகுக்கு அறிமுகம் செய்வதிலே சன் டிவி பெருமை கொள்கிறது. We are honored by your presence. All the Tamil people here honor you. You please give a very great applause to him. இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற எழில் கொஞ்சுகிற அந்தமான், இந்த மலைப்பகுதிக்கு போய் சூரியன் மறைகிற காட்சியை பார்ப்பதற்கு அத்தனை இனிய காட்சின்றாங்க. அப்போ குறிஞ்சி வளம், எங்கே பார்த்தாலும் மலைகளின் வளம், மலையை ஒட்டி முல்லை காடுகள், வானத்தை முட்டி அதை தூசி தட்டி விளையாடி கொண்டிருக்கின்ற மரக்கூட்டங்கள், வானத்தை தூசி தட்டி கொண்டிருக்கு. அது தூசி தட்ட வருகிறது என்று தெரிஞ்ச உடனேயே ஓடி பிடித்து விளையாடுவதற்காக மேகக்கூட்டங்கள் ஒரு இடத்துல நிற்காம அங்குமிங்குமாக ஓடி 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 விளையாடுகின்ற மேகக்கூட்டங்கள். இந்த பக்கத்தில் கீழே கடற்கரைக்கு பார்த்தா வண்டூர் கடற்கரை, அந்த கடற்கரை பவள பாறைகள், மீன் கூட்டங்கள் வரிசை வரிசையாக நீந்துகிற காட்சி, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன இனிமையான தீவியாது. இந்த மண் தான் 1943 முதலாக ஒரு இந்தியனால் விடுதலை பெற்ற தேசிய கொடி ஏற்றப்பட்ட ஒரு நாடு என்று சொன்னால் அந்த பெருமை அந்தமானில் வாழுகிற உங்கள் அத்தனை பேருக்கும் சொந்தம். எந்த பருவம் சுகமானது, இனிமையானது, ரொம்ப இனிமையானது அப்படின்னா பள்ளி பருவம்தான். அப்படி சிலர் நினைக்கிறாங்க. இல்லை, சிறகடித்து பறக்கிற பருவம் அது என்ன, இளமை பருவம், அல்லது பாசம் பொங்கும் குடும்ப பருவமா, அல்லது நினைவுகளை அசை போடும் முதுமை பருவமா? இல்லை, ஓயா நீ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்வே மாயம், என்னையா வாழ்க்கை, இந்த உலகமே மாயம், வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம் என்று நினைக்கக்கூடிய இந்த நினைவுகளா? எது நமக்கு இனிய பருவம், சுகமான பருவம்? ஐயா, ஒரு சின்ன குழந்தை
இந்த மேடையை சுற்றி சுற்றி வருது. அதை நீங்கள் ரசிப்பீங்களா, அடிப்பீங்களா, திட்டுவீங்களா? குழந்தைனா ரசிப்பேன். இதே மேடையை நீங்கள் ஒரு 5 தரம் சுற்றி சுற்றி வரீங்க, அதை பார்த்துட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏப்பா நான் வந்தா பார்த்துக்கங்கய்யா, 2 பேர் செய்கிறதுமே ஒன்றுதே. அந்த சின்ன குழந்தை செய்கிறத ரசிக்கிறாங்க. ஐயா, இந்த பள்ளி பருவத்தில் பகைவருன்னே கிடையாது, எல்லாமே நண்பர்கள் தான். வாத்தியார் மட்டும்தான் பகைவர் நினைக்கிறேன். அப்படின்னு ஒரு சமத்துவ மனப்பான் உருவாருதே இந்த பள்ளி பருவத்தில் தாயா. சரி, இது என்ன இந்த இழுவை ஜாஸ்தியா இருக்கு? எந்த ஊரு? மதுரை. எங்க ஊர் மரியாதை அந்தமான்ல வந்து வேலை போய்கிட்டு இருக்கு. நீங்க கல்லூரியில் படிச்சுட்டு இருப்பப்ப வீட்டுக்கு கடிதம் எழுதியிருப்பீங்க. தந்தி மாதிரி பாவிச்சு உடனே 500 ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு எழுதும். நீங்க எழுதுனீங்க? ஆமா. அடுத்து இப்ப எல்லாம் எழுதுறது கிடையாது. எஸ்எம்எஸ், ஹாய் டாட். ஏடிஎம்ல 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டேன், சரி ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஓ அப்படி வர்றானோ? அவர் வந்து கேட்க மாட்டாரு, எடுத்துக்குவாரு. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மொத்த சம்பளமே 5000 ரூபா தான்டா அப்படின்னு சொல்ல முடியாது அப்பா, இல்லையா? அப்படி இருக்கிற இளமை பருவம் மகிழ்ச்சியானதுன்னு சொல்றீங்க. லண்டன் பிபிசில வந்து 26,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அதுல சித்ரா பரூச்சாங்கிறவங்க வந்து இன்னைக்கு சேர்மனா ஆயிருக்காங்க. ஆசிய நாட்டை சேர்ந்தவங்கனாலே கேவலமா பார்க்குற லண்டன்ல ஷில்பா செட்டியே. ஆமா, அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவங்க வந்து சாதாரணமா இல்லை சார். 25 வருஷம் டாக்டர் தொழில் பண்ணி பேரு புகழ் பணம் எல்லாம் சம்பாதிச்சிட்டாங்க. இருந்தாலும் சாதாரண ரிப்போர்ட்டரா நுழைஞ்சு பிபிசில இன்னைக்கு சேர்மன்கிற பதவி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? அவங்க கல்லூரியில படிக்கிறப்ப மீடியா மேல அவங்களுக்கு இருந்த காதல் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. இளமை பருவத்து கனவுகள் தான் வாழ்க்கையில் சாதிக்கிற ஆசையை தூண்டும் அப்படின்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி. இப்போ ஒவ்வொருத்தங்க சொன்னாங்க, ஒவ்வொரு பருவத்துல நாங்க குழந்தை பருவத்துல இதை அனுபவிச்சோம், இளம பருவத்துல இதை அனுபவிச்சோம், முதுமை பருவத்துல இதை அனுபவிச்சோம். இது அத்தனையும் சேர்ந்து ஒரே பருவத்துல அனுபவிக்கிறேங்க. அது எதுங்க? குடும்ப பருவத்துலங்க. எப்படின்னு கேளுங்க. பள்ளி பருவத்துக்கு வருதுங்க. அது பள்ளி பருவத்துக்கு போகும்போது அதுக்கு அழகான கதைய சொல்றது, அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் சொல்லும் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது அந்த பள்ளி பருவத்தையும் நாங்க அனுபவிச்சுக்கிறோங்க. அந்த குழந்தை வளர்ந்து இளம பருவத்துக்கு வருங்க. இளம பருவத்துக்கு வரும்போது அது கூட சேர்ந்து நாங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்துட்டு அது காலேஜில் நடந்ததெல்லாம் வந்து சொல்லும். அதையும் கேட்டு நாங்க அனுபவிச்சுக்குவோம். அந்த பருவத்துக்கே போய் அனுபவிச்சுக்குவாங்க. அதே வந்து இப்போ வீட்டில் வந்து முதுமை பருவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்கள கவனிச்சுக்குவோம். அதே சமயத்துல எங்க முதுமைக்கு நாங்க என்ன பண்ணணும்னு திட்டம் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரிங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தாங்க குடும்ப பருவம். நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம். கல்யாணம் முடிஞ்சவொடனே நேராக பந்திக்கு தான் போவோம். அங்கே வயிறார சாப்பிட்டுட்டு வெளியே வந்த உடனே தாம்பளத்தில் வெத்தலை கொடுப்பாங்க. அது நம்ம வசதியை பொறுத்தது. வெத்தலை பீடாக போடுறது வாய் சவுக்கிறதுக்காகவா? இல்லைங்கய்யா, ஜீரணமாகணும். நம்ம சாப்பிட்ட நல்ல சாப்பாடு நல்ல முறையில் ஜீரணமாகணுங்கிறதுக்காக தானே. இப்போ நம்ம வீட்டில் ஒரு மாட்டை அவுத்து விடுறோம். அந்த மாடு பொழுதெல்லாம் வயக்காட்டில் மேய்ஞ்சிட்டு புல்ல சாயங்காலம் ஒரு மரத்தடியில் வந்து அழகாக படுத்துக்கிட்டு சுகமாக அசைப்படுது. அது சாப்பிட்ட புல்ல மீண்டும் கொண்டு வந்து சீரணப்படுத்துங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மாடு கூட ஜீரணம் பண்ணுவதற்காக அசை போடுகிறது. ஆக நினைவுகளை அசை போடுகின்ற பருவம் முதுமை பருவம். அருமை அருமை அருமை. முதுமை பருவம் இருக்கு இல்லையா, அது பழுத்த பழம் மாதிரி. அந்த பழத்துல தான் ருசி இருக்கும், டேஸ்ட் இருக்கும். அதை ஒழுங்கா சுவைச்சா டேஸ்ட், இல்லைன்னா அது வேஸ்ட். நீங்க என்னவா இருக்கிறீங்க? என்னுடைய வா கிருஷ்ணன். நான் இங்கே பாத்துப்பசி மேல்நிலைப் பள்ளியில் முதுநிலை தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன். முதுநிலை தமிழாசிரியர். நான் படித்ததும் மதுரை தியாகராயர் கல்லூரி. அடே அவா அடே அவா. இந்த அவர் என்ன சொன்னாரு? அவர்னா
இந்த முதியோரை பத்தி பேச வந்திருக்காரு. ஒரு ஆசிரியரை மரியாதையா கூப்பிடணும். அந்த ஐயா என்ன அந்த ஐயா என்ன சொன்னாரு? அப்படி பேசணும். எந்திரிச்சோன்னே அந்த அவர் என்ன சொன்னாரு, இந்த இவர் என்ன சொன்னாரு, சரி அந்த ஐயா என்ன வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. பள்ளிக்கூடத்தோட வச்சுக்கணும். அவர் அதுக்கு பயந்து தான் இங்க வந்திருக்கிறாரு. இங்கேயும் அவரை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா அரட்டுறதுக்கா? ஐயா நீங்க என்ன ஐயா சொன்னீங்க? அவர் கேட்கிறா என்ன சொன்னாரு? கல்யாண வீட்டுக்கு போனா எதுக்கு நம்ம பீடா போடுறோம், வாயெல்லாம் எதுக்கு சவக்க வைக்கிறாங்க பீடா போட்டு அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, வாய் எதுக்கு சவக்க வைக்கிறாங்க? எதுக்கு? முதல் ரவுண்ட்ல உட்காந்தாங்க, 2ஆம் ரவுண்ட்ல உட்காந்துருவாங்களான்னு பாக்குறதுக்காக. ஓ, இந்த வெத்தலை போடுறதுக்கு இது ஒரு காரணம் இருக்கும். முக்கியமான காரணமே அதுதான். ஜென்மத்துக்கு நான் போட மாட்டேயா. அதாவது பள்ளி பருவம் வந்து மலை மாதிரி சிலு சிலுன்னு தான் இருக்கும், மழை மாதிரி. ஆனா வந்து எப்பவாவது தான் பெய்யும். ஆனா இளம பருவம் வந்து நதி மாதிரி சலசலன்னு தான் போகும். சரி. முதுமை பருவம் வந்து ஒரு நீராவி மாதிரி, அது வந்து ஆவியா போயிடும். அதாவது நமக்கு தெரியாது. ஆனா இந்த குடும்ப பருவங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி, என்னைக்கும் வத்தாது. இதுல வந்து ஒரு சந்தோஷ குடும்ப பருவத்துல என்னன்னா, நம்ம வந்து சின்னவங்களை வாழ்த்துறோம், நம்மளை விட பெரியவங்கிட்ட வாழ்த்து பெறுறோம். அது இந்த குடும்ப பருவத்துல ஒண்ணுலதான் ஐயா கிடைக்கும், வேற எப்பவும் எங்கேயும் கிடைக்காதுயா. நிறைய நகை போட்டிருக்கீங்க. ஆமா சார், சந்தோஷத்துல பாத்தீங்களா? யாராவது போட்டிருக்காங்களா? நான் தானே சார் போட்டிருக்கிறேன். இவ்வளவு நகை போட்டா குடும்ப பருவம் சந்தோஷமா தானே இருக்கும். அதான் நான் வகுப்பு வாத்தியாருக்கு எழுதுன லீவ் லெட்டரோட வந்திருக்கேன், படிக்கட்டுமாயா? வாத்தியாருக்கு லீவ் லெட்டர் எழுதி இங்க கொண்டு வந்திருக்கீங்களாக்கா? ஏன்னா அவர் இங்கே வந்துட்டாரு. நான் எழுதின லீவ் லெட்டர் படிக்க. மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு வாயாலையும் வகுத்தாலையும் போவதால் 2 நாள் விடுமுறை தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இதான் நான் அந்த லெட்டர்ல எழுதினேன். என்ன எழுதுனீங்க? மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு வாயாலையும் வகுத்தாலையும் போவதால் 2 நாள் விடுமுறை தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஐயா ஐயா விடுமுறை கொடுத்தாரா எடுத்தாராமா? அப்புறம் அவர் வாங்கி படிச்சுட்டு சொல்றேன் கேளு. நான் கேட்குறேன் சொல்லுங்க ஐயா. மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்குன்னு நிறுத்துமான்னாரு. நான் சொன்னேன் அதுக்கு, நிக்காம தானே போகுது, நான் எங்கேயா நிறுத்துறது அப்படின்னு கேட்டேன். மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு நிறுத்தர் குறி போட்டு நின்னுமான்னாரு. அப்புறம் சொன்னாரு உனக்குன்னு எழுதுமான்னு. நான் அதை எனக்கு நிக்காம போனதுனால நான் அவசரத்துல எழுதிட்டேன். இவ்வளவு நடந்திருக்கு, அவர் கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காரம்மா. எதுக்கு இன்னொரு தடவை அசிக்கப்படணும்னு அமைதியா உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சொன்னாரு மாடு அசை போடுது அப்படின்னு சொன்னாரு. மாடு என்னதான் அசை போட்டாலும் கடைசியில போடுறதையும் போடும், புதுசா ஏதாவது போடுமா? அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, அந்த பக்கத்துல இருக்காங்களே அம்மா, குடும்பத்தை பத்தி பேசினவங்கம்மா என்ன சொன்னாங்க, இந்த பள்ளி பருவம் சிலு சிலுன்னு இருக்குமா. சிலு சிலுன்னு உள்ளத தனியா இன்னைக்கு விரும்புறாங்க. சில்லுன்னு ஒரு காதல். அதுதான். அப்புறம் அவங்க குடும்ப பருவம் வந்து ஒரு கடல் மாதிரியா. சுனாமி வந்துச்சுன்னா அமுங்குனது எழுந்து வருமா? வராது இல்லையா? இந்த கடமையெல்லாம் நினைச்சு கவலைப்படாம எப்படி ஒவ்வொரு நாளையும் நாங்க சந்தோஷமா அனுபவிக்கிறீன்னு கேட்டீங்கன்னா, எப்படிமா வகுப்புல என்னமா பண்றீங்க? இப்ப வீட்ல இருந்து இப்ப பள்ளிக்கூடத்துக்கு பஸ்ல போறோம். இப்ப பஸ் நம்ம மேல ஏறினாலோ இல்ல பஸ்ல நாம ஏறினாலோ டிக்கெட் எடுக்க போறது என்னவோ நாம தான். வாத்தியார் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பள்ளி பருவத்துல அதான் கிடையாது. முன்னால கேட்டா பின்னால கண்ணை காமிப்போம், பின்னால கேட்டா முன்னால கண்ணை காமிப்போம். எதுக்கு? டிக்கெட்டுக்கு. ஓ, கண்டக்டர் கேட்டா இப்படி முன்னால பின்னால இப்படியே எங்க வாழ்க்கை முன்னாலே ஓடிரும். அது தொடக்கத்துல இருந்தே முன்னால பின்னால தான் போயிட்டு இருக்கு.
அப்ப இந்த கண்டக்டர் படுற பாடு என்னன்னா முன்னாலையும் பின்னாலையும் தேடி தேடியே மத்தவங்களையும் கோட்டை விட்டுருவார். அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு எங்கேயுமே கிடைக்காது. சரி அங்கதான் அந்த சந்தோஷம் கிடைச்சிச்சுன்னு பள்ளிக்கூடத்து வகுப்புக்குள்ள போயிட்டோம். அங்க வாத்தியார் பாட நடத்தையில ஒரு எரும மாடு உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. உடனே சொல்லுவார், அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லுவார், டே பசங்களா நியூ அட்மிஷன் வந்திருக்குடா, கொஞ்சம் ஏதோ இடம் ஒதுக்கி வைங்க சேர்த்துக்கிறதுக்கு. எரும மாடு கூட படிக்கணும்னு உள்ள நுழையுது, ஆனா உள்ள நுழைஞ்ச நீங்க மட்டும் படிக்க மாட்டீங்களேன்னு திட்டுறதுக்காகத்தான் அதை அப்படி சொல்றாரு. அப்படி திட்டுனதுக்கு அப்புறமும் நாங்க பாடத்தை கவனிப்போம் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஏமா நினைக்கிறேன். திருப்பி ரோட்டத்தையும் பார்ப்போம். அப்போதைக்குன்னு எங்களுக்கு வரும் பாருங்க ஒரு வாய்ப்பு, ஒரு நாய் நுழையும் காம்பவுண்டுக்குள்ள, நாய் நுழையும். அப்போ நாங்கள் எல்லாரும் கூட்டத்தோட கோவிந்தா போடுவோம். சார் நியூ அப்பாயின்மெண்ட் சேர்த்துக்கிறேங்க, இப்போவே கார்டு ரெடி பண்ணுங்க, நியூ அப்பாயின்மெண்ட் கார்டு. ஏப்பா வாத்தியாருக்கு நாயை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க சார்? நாய் நன்றி உள்ளது சார். சரிம்மா, ஹெட்மாஸ்டருக்கு யாரப்பா போடுவீங்க? அரைப்பறை காப்பரிச்சு தொடங்கிருச்சு. அதுல ஒரு மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, மண்புழு எங்கே வாழும்? அப்ப நாங்க ஒரு வரியில எழுதுவோம், மண்புழு மண்ணில் தான் வாழும்னு. அதே கேள்வியை கொண்டு போய் அரையாண்டு தேர்வுல 2 மார்க்கு, அதை கொஞ்சம் நீட்டணும். அப்ப நாங்க எழுதுவோம், மண்புழு மாட மாளிகையிலையும் கோட கோபுரத்திலையுமா வாழும்? மண்புழு மண்ணுல தாயா வாழும்.